மத்தியஸ்த. அந்த மத்தியங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? கருத்தால் நடுவா இருக்கணும். அப்படின்னா அவர் ஒரு பக்கம் சாயக்கூடாது, பாரபட்சமா இருக்கக்கூடாது, மத்தியஸ்தம் பண்ணணும். அப்படின்னு தடஸ்தர்னு சொல்லுவா. இந்த பக்கமும் சாயாதே, அந்த பக்கமும் சாயாதே. அதை போல ராமானுஜன் பண்ணிட்டார். நாதமுனிகள் பக்கமும் சாயல, மணவாள மாமனிகள் பக்கமும் சாயல, மத்தியஸ்தங்கிறார். இந்த மத்தியஸ்தாக்கு அர்த்தம் வேற. இப்போ இது குரு பரம்பரையில மத்தியஸ்தர். ஆனா நாம உலகத்துல பார்க்கிற நீதிமன்ற மத்தியஸ்தர் வம்பு தும்புல மத்திய நியாயத்தை எடுத்துக்கிறவர் அங்க மத்தியஸ்தர். இவா 2 பேருக்கு ஒன்றும் வம்பெல்லாம் இல்லை, 2 பேரும் எல்லாருமே நியாயமா தான் இருக்கா. அப்ப அவர்களுடைய இடையிலே வந்தாருங்கிறதுக்காக மத்தியஸ்தர். நடு சொன்னவரே மத்தியஸ்தர் ஆவார். நடுவுல சொன்னவர் தானே மத்தியஸ்தர்னா. இன்னைக்கு ஒரு மத்தியஸ்தர் இருக்கார், இங்கே இருக்கார், இப்பவே மத்தியஸ்தர் இருக்கார். சித்திர நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல மத்தியஸ்தர். 27 13 பிரிங்கோ. பிரிஞ்சா நடு நட்சத்திரம் 14வது நட்சத்திரம் சித்திரை. இன்னைக்கு சித்திரா நட்சத்திரமும் இல்லையோ, மத்தியஸ்த. அப்போ அவர் தான் நடுவா பேசியிருக்காருன்னு அர்த்தம். பெருமாள் பக்கமும் சாஞ்சி விடலே, நம்ம பக்கமும் சாஞ்சி விடலே, நடுவா ஆச்சாரியன் பக்கம் இருந்தாரா. நடு சொன்னவரே மத்தியஸ்தராவார். நாம் பற்றினாலும் முன் பின்னுற்ற பிரகாரம் காரியம் தலை கட்டுமிரே. நாம் பற்றினாலும், நாம போய் ராமானுஜர் திருவடியை பற்றினாலும் முன் பின்னுற்ற பிரகாரம், ராமானுஜருக்கு முற்பட்டவர்கள், ராமானுஜருக்கு பின்பற்றவர்கள், உற்ற அவர்கள் பெற்ற பேருன்னு வச்சுங்க. உந்தன்னோடு உற்றோமேயாமோன்னு இருக்கா, அந்த உற்றுதான் இந்த இடத்துலையும் இருக்கு. முன் பின் உற்ற பிரகாரம், ராமானுஜருக்கு முன் ஆச்சாரியர்களும் ராமானுஜருக்கு பின் ஆச்சாரியர்களும் உற்ற பேரு பெற்ற பிரகாரம், அந்த பிரகாரம் காரியம் தலைக்கட்டும். அதே விஷயம் நமக்கும் கிடைத்துவிடும். பதத்ரயத்துக்கும் மத்தியம பதம் போலே ஆயிற்று இவர் இங்கு இருக்கும்படி. பதத்ரயத்துக்குன்னா ஓம் நமோ நாராயணாயங்கிற பதத்ரயம், அதுல மத்தியம பதம் நமஹா. அதுக்கு மத்தியம பதத்துக்கு பெருமை என்ன? ஓம் நமஹான்னு சேரும், நமோ நமஹான்னு சேரும், நாராயணாய நமஹான்னு சேரும். அதை போல நாதமுனிகளிடத்திலிருந்து பெரிய நம்பிகள் வரை ஓம்னு வச்சுங்கோ. ராமானுஜருக்கு அடுத்திருந்த எம்பாரிடத்திலிருந்து மணவாள மாமனிகள் வரை நாராயணாயான்னு வச்சுங்கோ. ராமானுஜரை நடுவில் ராமானுஜர்னு வச்சுங்கோ. இப்போ என்னன்னு சேர்த்துக்கணுமா? நாதமுனிகளிடத்திலிருந்து உய்யக்கொண்டார் வரை ராமானுஜர், அதாவது பெரிய நம்பிகள் வரை ராமானுஜர், எம்பாரிடத்திலிருந்து மணவாள மாமனிகள் வரைக்கும் ராமானுஜர், ராமானுஜரால் ராமானுஜர் என்றா ஓம் நமஹா நமோ நமஹா நாராயணாய நமஹான்னு வருமா? அப்ப பதத்திரயத்துக்கு மத்தியம பதமான நமஹா எப்படி சேருமோ அதே போல இங்க இருக்கிற பர்வத்திரயத்துக்கு நடுவில் இருக்கிற ராமானுஜர் முன்னும் பின்னும் சேருவார். இவர் இங்கு இருக்கும்படி, அதாவது மகாரமான நாரபத வாச்சருக்கு இஷ்டானிஷ்ட பிராப்தி பரிகாரங்களை பண்ணி கொடுக்கவற்றான எம்பெருமானுடைய உபாய பாவத்தை காட்டுகிறதிரே மத்தியம பதம். இப்ப நமஹாங்கிற நடு பதம் என்ன பண்றதுன்னு சொல்ல வருகிறார். கொஞ்சம் நன்னா கேட்டுங்கோ. இவரின் அதாவது மகாரமான நாரபத வாச்சியருக்கு இஷ்டானிஷ்ட பிராப்தி பரிகாரங்களை பண்ணி கொடுக்கவற்றான எம்பெருமான், அவனுடைய உபாய பாவத்தை காட்டுறது நமஹா. நமஹா மகா எனக்கு, நமஹா அல்லேன், நான் எனக்கு அல்லேன். பெருமாள் தான் உபாயம்னு சொல்றதா? யாருக்கு? ஓம் நமோ நாராயணான்னு சொல்லச்சே நமஹாங்கிற பெருமாள் உபாயம் என்று யாரை சொல்லும் எனில், கீழே இருக்கிறது மா, மேல இருக்கிறது நாரா. ஓம்ங்கிற இடத்துல மா இருக்கு, 3வது அக்ஷரம். நாராயணாயாங்கிற இடத்துல நாரா இருக்கு. இந்த மகாரம் நாரத்துக்குள் அடக்கம். நாராங்கிறது இன்னும் பெருசு, நிறைய பேரை சொல்றது. மாங்கிறது ஜீவாத்மாவை மட்டும் சொல்லும். ஆனால் நார சப்தங்கிறது ஆத்ம வர்க்கத்தையும் அச்சித் வர்க்கத்தையும் சேர்த்து சொல்லும். சேத்தனா சேத்தனங்கள், பகவானுடைய குணங்கள், பிராட்டி எல்லாருமே நார சப்தத்துக்குள்ள அடக்கம். ஆனால் மாங்கிறதுக்கு ஜீவாத்மாக்கள், அச்சேதனம் ஜடப்பொருள் அதில் கிடையாது. அப்போ இந்த மாங்கிற எழுத்தால் சொல்லப்படுற ஜீவர்கள், மேலே நாராங்கிற சப்தத்தால் சொல்லப்படுறவா ஜீவர்கள். இவா 2 பேருக்கும் பெருமான் ஆறாக இருக்கிறார், உபாய உபேயமாக இருக்கிறார், பிராபகமாகவும் இருக்கார், பிராபியமாகவும் இருக்காருங்கிறது நமஹாங்கிறது சொல்றது. அதில் பிரதானமாக உபாயத்துவத்தை சொல்றது. அப்போ பெருமான் நம சப்தத்தால் உபாயம்னு சொல்லப்படுகிறார். மகாரமான நாரபத வாச்சருக்கு, நாரபதத்தாலே சொல்லப்படுபவர்கள் அச்சித்து சித்து எல்லாரும். அதிலே மகாரமான, இது இன்னும் சூக்ஷ்மமாக அர்த்தம் சொல்லியிருக்காரு. நாரபதத்தில் சொல்லப்பட்டவர்களுக்கு பெருமான் உபாயம்னுட்டா என்ன ஆகும் சொல்லலாமா? கொஞ்சம் யோசிங்க. நாரபதத்தால் சொல்லப்பட்டதற்கு பெருமான் உபாயம் என்றால் ஜடப்பொருள்களுக்கு ஒரு உபாயமானும் ஆக மாட்டார். இந்த ஜடத்துக்கு பெருமாள் உபாயம்னு தெரியாதே.
அப்படின்னா யாருக்கு தெரியும்? ஞானம் இருக்கிறவனுக்கு தானே ஒரு உபாயம்னு தெரியும். ஞானம் இருக்குன்னு சொல்கிற எழுத்து எது? மன ஞானே மன அவபோதனேன்னு தாத்து. அப்போ மாங்கிற எழுத்து தான் ஞானமுடைய ஆத்மான்னு சொல்கிறது. ஞானமுடையவனுக்குத்தான் அவர் உபாயமாக இருக்க முடியும். அந்த உபாயமாக இருக்காருங்கிறத எங்கே சொல்லுகிறது? நாரங்களுக்கு அயனமாக இருக்காருங்கிறதுனால சொல்கிறது. அப்போ நார பொதுவாக சேஷ பதார்த்தம் அத்தனையும் சொல்லும். அந்த சேஷத்துவத்தை உணர்ந்திருக்கிற ஞானம் இருக்கிற ஜீவர்களை சொல்லும். அந்த ஜீவர்களுக்கு பெருமான் என்னவா இருக்கார்? உபாயமாக இருக்கார். அப்போ அந்த ஜீவர்கள் தாங்களா உபாயமாக மாட்டார்களா? நாமஹா, தாங்களா உபாயமாக மாட்டார்கள், பெருமாள் தான் உபாயமாவார்ங்கிறதே என்ன மத்தியம பதம். அப்படியே இங்கே எப்படி நமஹாங்கிற சொல்லு பெருமானையே உபாயமாக காட்டுறதோ, அப்படியே உடையவரும் குரு பரம்பரைக்கிடையிலிருந்து சம்பந்தத்வயத்துக்கும் காரிய உபயோகியான தம்முடைய ஆச்சாரியத்வேன உத்தாரகத்துவத்தை விசேஷேன வெளியிட்டு கொண்டு விஸ்வசனீயராய் இருக்கிறது. அந்த நமஹாங்கிற பதம் நடுவில் நிற்கிற மாதிரி ராமானுஜர் நடுவிலே இருந்து காரியம் பண்ணுறாருங்கிறார். பிற்பட்டவர்களுக்கும் இவர் ஆச்சாரனா இருந்து பண்றார், முற்பட்டவர்களுக்கு சிஷ்யனா இருந்து பண்றார். ஆக மொத்தத்தில் சம்பந்தத்வயம்னு வச்சுங்க. சம்பந்தம் என்னவா வேணா இருக்கலாமே. உறவுன்னு சொன்னா அப்பாவுக்கு பிள்ளைனாலும் உறவு தான், பிள்ளைக்கு அப்பானாலும் உறவு தான். அந்த சுவாமியோட உறவு இருந்தால் உனக்கு மோட்சம் என்று சொன்னார். என்ன உறவு இருந்தான்னு பெருமாள் சொல்லவே இல்லையே. உறவு இருந்தா மோட்சம்னார். அப்ப முன்னாடி இருக்கிறவாளுக்கு சிஷ்யங்கிற உறவு, பின்னாடி இருக்கிறவாளுக்கு ஆச்சாரியங்கிற உறவு. ஆக மொத்தத்திலே அமுனா தபனாதிசாயி பூம்னா எதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீ வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது அப்ப நடுவில் இருந்து கொள்ளுகிறார், நாயகஸ்ரீயா இருக்கிறார், ரெண்டு பக்கத்திலும் பிரகாசப்படுத்துகிறார். உடையவரும் குரு பரம்பரைக்கிடையிலிருந்து சம்பந்தத்வயத்துக்கும் காரிய உபயோகியான ரெண்டு பக்கத்து சம்பந்தத்துக்காராளுக்கும் காரியத்தை நடத்துறதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய தன்னுடைய ஆச்சாரியத்வேன உத்தாரகத்துவத்தை விசேஷேன வெளியிட்டு கொண்டு. அதாவது ராமானுஜர் சிஷ்யராகவும் இருக்காரா, ராமானுஜர் ஆச்சாரியனாகவும் இருக்காரா அப்படின்னால் அடுத்த கேள்வி வரும், அது எல்லாரும் தானே இருந்திருக்கா? ஏன் தேசிகன் ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருக்கலையா? மணவாள மாமனிகள் ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருக்கலையா? நாதமுனிகளே ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருக்கலையா? இருந்திருக்காரோ இல்லையோ? அப்போ ஆச்சாரியத்துவம் சிஷ்யத்துவம், ஆச்சாரியத்வே சதி சிஷ்யத்துவம், ஆச்சாரியனாக இருந்து கொண்டே சிஷ்யனாக இருந்ததுங்கிறது நம்ம எல்லா ஆச்சாரியர்களுக்கும் பொருந்துமே. அது மொத்த பேருக்கும் பொருத்தம். அப்போ என்ன விசேஷம் ராமானுஜரிடத்தே? ஆச்சாரியனாக இருந்து கொண்டு சிஷ்யனாக இருப்பது அனைவருக்கும் பொதுவாக இருக்கும்போது ராமானுஜரிடத்தில் எது விசேஷம் எனில் உத்தாரகத்துவம்னு சேர்த்துங்க. உத்தாரகத்துவம் விசேஷம் எனில் மோட்சத்துக்கு இந்த சம்சாரத்திலேருந்து தாண்டி வித்து மோட்சத்தை பெற்று கொடுத்தல். இது மற்ற பேருக்கு வராது இல்லையோ? அப்போ மற்ற பேருக்கு ஆச்சாரியம் இருக்கு, ஆச்சாரியத்துவம் இருக்கும், சிஷ்யத்துவம் இருக்கும், உத்தாரகத்துவம் இருக்காது. இன்னொரு பக்கம் வாங்க, பெருமானிடத்தில் உத்தாரகத்துவம் உண்டு, தாராளமாக அவர் உபாயமாக பற்றினா மோட்சத்துக்கு கொண்டு போடுவார். ஆனால் ஆச்சாரியத்துவம் சிஷ்யத்துவம் வராது. அது வேணுமென்னால் மெனக்கட்டார், ஆனால் ஒன்றும் பெருசாக அவரால் சாதிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. நாம் திருமந்திரத்தை கீதாச்சாரியனாக இருந்து கீதையை உபதேசிப்போம், திருமந்திரத்தை பத்ரிகாசிரமத்தில் உபதேசிப்போம், ஆச்சாரியனாக இருந்து பார்ப்போம். இந்த அவதாரத்தின் போது ராமனா பிறந்து வசிஷ்டர் ஆச்சாரியனை வச்சுப்போம், கண்ணனா பிறந்து சாந்தீபினி ஆச்சாரியனை வச்சுப்போம், சிஷ்யன்னு வேணா பேர் வாங்கி விடலாம். அதனால் ஆச்சாரிய சிஷ்யனாக இருந்துட்டு உத்தாரகனாக இருக்கேன்னு பேர் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் அவ்வளவாக வெற்றி அடையவில்லை. ஏன்னா ஆச்சாரியன் நல்ல ஆச்சாரியனாக இருக்கணுமோ இல்லையோ? அவர் விஸ்வாமித்திரர் ஆச்சாரியனை வச்சுட்டா அவரே காமக்ரோதத்துக்கு ஆட்பட்டார். சாந்தீபினி ஆச்சாரியனை வச்சுட்டா புருஷார்த்தம் தம் புள்ள தான் மீட்டு கொடுன்னு அவர் கேட்டுட்டார். கடைசி இதையே மாறாத ஆச்சாரியன் அவர் ஆச்சாரியனை வச்சுட்டு எல்லாம் வேண்டாம் சுவாமி, அதனால் இந்த ராமகிருஷ்ணா தேவதாரங்களில் தப்பு பண்ணிட்டோம், பிரசாத நம்பெருமாளாக இருந்து மணவாளவாமன்கள் ஆச்சாரியனை வச்சுப்போம் என்றவர் வைத்துக்கொண்டார். வைத்துக்கொண்டாலும் அவருடைய சுவாதந்திரியம் அவருக்கு போகவே போகாது. என்ன பண்ணாலும் சிஷ்யனாக இருக்கணும்னா பரதந்திரனாக இருந்து தான் ஆகணும். பெருமான பரதந்திரன்னு சொல்கிறதுக்கு ஒத்துருமே ஒத்துக்க மாட்டான். அவர் பரதந்திரனாலே ஆச்சாரியனாக இருந்தால் தான் பரதந்திரன் ஆக முடியும். அது நாதமுனி தொடக்கமான ஆச்சாரியர்களாக தான் இருக்க முடியும். அதனாலே உத்தாரகத்துவம் பெருமானிடத்தில் இருந்தாலும் ஆச்சாரிய சிஷ்யத்துவம் நிற்காது. ஆச்சாரிய சிஷ்யத்துவம் எல்லா ஆச்சாரியர்களிடத்தில் இருந்தாலும் உத்தாரகத்துவம் நிற்காது. அப்போ உத்தாரகராக இருந்து கொண்டு ஆச்சாரிய சிஷ்யனாக இருந்தார்ங்கிற பெருமை ராமானுஜர் ஒருத்தரிடத்திலேயே பொருந்துகிறபடியால் சரமமான உபாயம் சுவாமி தான் என்ன நிர்ணயிக்க பண்ணுகிறார். அப்படியே உடையவரும் குரு பரம்பரைக்கிடையிலிருந்து சம்பந்தத்வயத்துக்கும் காரிய உபயோகியான தம்முடைய ஆச்சாரியத்வேன உத்தாரகத்துவத்தை விசேஷேன வெளியிட்டு கொண்டு
அதை மட்டும் அடிக்கோடு போட்டுங்கோ புஸ்தகம் இருக்கிறவா. ஆச்சாரியத்வேன உத்தாரகத்துவத்தை விசேஷேன வெளியிட்டு கொண்டு, ஆச்சாரியனாக இருக்கும்போது உத்தாரகராக இருக்கணும். இந்த ரெண்டும் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். வேற எங்க போனாலும் அதிவியாப்தியோ அவ்வியாப்தியோ வந்துடும். ஆச்சாரியனா இருக்கார், உத்தாரகனா இல்லைன்னு சொல்லலாம். உத்தாரகரா இருக்கார், ஆச்சாரியனா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆச்சாரியனாக இருந்து கொண்டு உத்தாரகராக விசேஷன வெளியிட்டு கொண்டு விஸ்வசனீயரா இருக்கிறது, நம்பத்தகுந்தவரா இருக்காருங்கிறார். இது எதுக்கு இப்போ? மற்ற பேர்ல நம்ப மாட்டோமானால் பெருமாள் தான் சொல்றார். அவர் நான் உத்தாரகர்னு சொன்னாலும் மதில் மேல் பூனை செய்வரா மாட்டாரா தெரியாது. இப்போ ஆனானப்பட்ட ஒண்ணுமே இல்லை, கண்டாகரனுக்கு மோட்சம் கொடுத்துருவார். அவன் பிணவிருந்துட்டான், அவனுக்கு மோட்சம். ஜட்டாயு பறவை மோட்சம், ததிபாண்டனுக்கு மோட்சம், பாண்டத்துக்கு மோட்சம், எல்லாருக்கும் கிடைக்கும். பிரம்மா சத்தியலோகத்தில் உட்காண்டே இருக்கார். அடுத்த ஊர் அவருக்கு. நமக்கான 12 ஊர் தாண்டணும், பிரம்மாவுக்கு ஒரு ஊர் தாண்டினா மோட்சம். அங்கேருந்து கீழே பூலோகத்துக்கு வராரே தவிர அங்கே போக மாட்டார் போல் இருக்கேன். இதுதான் அவருடைய நிலைமை. இப்போ அதே பிரம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கார் நாகப்பழக்காரி, பாண்டு போயிட்டா மோட்சத்தை. அப்போ என்ன பண்ணுவார்னு தெரியாது இல்லையோ. இதனால்தான் பெருமானுக்கு என்ன பண்ணாலும் விஸ்வசனீயன் அல்லான். பாட்டு இத்தனை இருக்கு, நம்பனை நரசிங்கனைன்னு. ஆழ்வார் பாட்டுப்படி பார்த்தால் ரொம்ப நம்பராப்பில் தான் இருக்காருனால் ஆழ்வார்களுக்குன்னு போட்டுங்க. அவர் நம்புகிறாப்பில் இருக்கிறார், ஆழ்வார்களுக்கு நம்பராப்பில் இருக்கார். நமக்கு இருக்காரான்னு கேட்டால் தெரியலையோ இல்லையோ. அப்படியே உடையவரும் ஆச்சாரியத்வேன உத்தாரகத்தை அறுதியிட்டார். இத்தை இட்டாயிற்று. இதை வைத்து கொண்டுதான் இந்த ஸ்லோகம் பிறந்தது. அர்வாஞ்சோ யத் பத சரசிஜ துவந்தம் ஆசிரித்ய பூர்வே யஸ்யான்வய முபகதா தேசிகா முக்தி மாபு சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திங் கரஸ்தாம் யத் சம்பந்தாது அமனுத கதம் வர்ணதே கூரநாதா. அதாவது ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தாலும் திருவடி சம்பந்தத்தாலும் எல்லாருக்கும் மோட்சம். அர்வாஞ்சா யத் பத சரசிஜ துவந்தம் ஆசிரித்ய பூர்வே யஸ்யான்வய முபகதா தேசிகா முக்தி மாபு. பிற்பட்டவர்கள் திருவடி சம்பந்தத்தாலும் முற்பட்டவர்கள் திருமுடி சம்பந்தத்தாலும் எந்த ராமானுஜருடைய சம்பந்தத்தால் மோட்சம்னு கொண்டார்களோ அந்த ராமானுஜருடைய கூரத்தாழ்வானுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தத்தாலே அடியேன் மோட்சம் பெற்றேன் என்று சந்தோஷப்பட்டிருப்பர் என்றால் அப்படிப்பட்ட ஆழ்வான் பெருமையை என்னவென்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். யத் பத சரசிஜ துவந்தம் ஆசிரித்ய பூர்வே யஸ்யான்வய முபகதா தேசிகா முக்திமாபு சோயம் ராமானுஜ முனிரபி. இப்படி தன் சம்பந்தத்தால் அனைவருக்கும் மோட்சம் கொடுக்கும் அந்த ராமானுஜ முனியே கூட சோயம் ராமானுஜ முனிரபி ஸ்வீய முக்திங் கரஸ்தாம் யத் சம்பந்தாத்து அமனுத. கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தாலேயே தனக்கு மோட்சம்னு சொல்லிக்கணும்னால் அப்ப ஆழ்வான் பெருமை என்ன? இந்த ஸ்லோகம் எதுக்கு சொல்றாருனால், ஆச்சாரிய சம்பந்தமோ சிஷ்ய சம்பந்தமோ மோட்சத்துக்கு சம்பந்தம் இருந்தா போருங்கிறார். உறவுங்கிறது தான் முக்கியமே தவிர அது என்ன உறவா இருக்காருன்னு யார் கேட்க போறா? இப்போ ஒரு சுவாமி இருந்தால் சாமி அந்த சுவாமியை பிடிச்சிட்டுன்னா அந்த வைகுண்ட ஏகாதசி கூட நேராக உள்ளே போய் சேவிச்சுடலாம். இப்போ அந்த சுவாமிக்கு நான் என்ன உறவாக இருக்கணும்? ஆச்சாரியனாகவும் இருக்கலாம், சிஷ்யனாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உள்ளே கூட்டின்னு போவாளோ இல்லையோ, தாத்தாவாகவும் இருக்கலாம், பேரனாகவும் இருக்கலாம். உறவான்னு தான் கேட்க போகிறாளே தவிர நீர் என்னென்ன உறவாக இருந்தால் தாங்கிறது அது அநேகமாக தர்மசாஸ்திரத்தின்படி பிறப்பிறப்புக்குத்தான் என்னென்ன உறவு, வரி கட்டச்சே என்னென்ன உறவு உண்டு இல்லைன்னுவா. இந்த ரெண்டு தான் உண்டு. ஒன்றும் வரி கட்டுற சமயத்துக்கு இன்னென்னார் உறவுக்காரா பணம் கொடுத்துருந்தா கட்ட வேண்டாம், எல்லாம் சரி. ஆனால் யார் வேணால் கொண்டு கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஏதோ அப்பா கொடுத்தார், மாமனார் கொடுத்தார், இந்த மாதிரி 4 பேர், மற்ற பேர் கொடுக்க மாட்டான் வச்சுங்களேன். அப்போ யாரோ இவா வரைக்கும் கொடுத்தா சரின்னு ஒத்துக்க போறா, இல்லைன்னா இல்லைன்னு விடுறாளா? அதை போல போனா வந்தா ஜனன மரண ஆசௌச்சங்களாக இருந்தால் மட்டும் இன்னென்ன உறவுக்கு மட்டும் மற்ற பேர் உறவு இல்லைன்னுவா. இந்த மாதிரி சில இடங்களே தவிர மற்றபடிக்கு ஏதோ இன்னார் உறவுன்னு சொல்லிட்டு வைகுண்ட ஏகாதசிக்குள்ளப்படுவா. ஏதோ உறவு ஒன்று சொல்லிக்கணும், இருக்கான்னு கூட தெரியாது. அப்போ அந்த சமயத்தில் ஒன்று பகவத் விஷயத்தில் கிடைக்கிறதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு வரவு, முன்னாடி இருக்கட்டும் பின்னாடி இருக்கட்டும். உடையவரிடத்திலே அவர் காலத்தில் கேட்டா, உம்ம சம்பந்தத்தாலே எல்லாருக்கும் மோட்சம்னு இருக்கிறச்சே, நீர் போய் கூரத்தாழ்வான் சம்பந்தத்தால் மோட்சம்ங்கிறீரே, அவருக்கு நீர் ஆச்சாரியன் இல்லையானால் அவர் சிரிச்சுட்டே சொன்னார், பெருமாள் அவர் உறவுக்கு மோட்சம்னார். ஆச்சாரியன் உறவுக்கு சிஷ்யன் உறவுக்குன்னு அவர் சொன்னாரோ? நான் எந்த உறவு, எனக்கு ஒரு உறவு இருக்கு இல்லையா, அதனால மோட்சம்னு சுவாமி சொல்லிட்டார். இப்படி உத்தாரகமான ஆச்சாரியத்துவம் தான் உத்தாரக ஆச்சாரியத்துவம். யார் நம்ம மோட்சத்துக்கு கூட்டின்னு போறாளோ, சம்சாரத்திலிருந்து வெளியிட்டார்களோ அந்த ஆச்சாரியத்துவம் தான் 2 படிப்பட்டு இருக்கும். அதுல 2 வகை சொல்லலாம். சுவானுவிருத்தி பிரசன்னாச்சாரியத்துவம் என்றும் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் என்றும். அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர், கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்னு 2 வகை. இன்னும் நிறைய போய் இருந்து 1 மாதம் பட்னி இருந்து
மடத்திலேயோ திருமாளிகையிலையோ வாசத்திண்ணையிலேயே படுத்துட்டு இருந்து எல்லா கைங்கரியும் பண்ணி துணி துவைச்சு போட்டு திருவடிகளை நன்கு பிடித்து விட்டு எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் சந்தோஷப்படுற ஆச்சாரி. ஸோ அனுவிருத்தி அவரை பின்னாடி போய் தொடர்ந்து அவர் வச்சாலும் வாழ்த்தினாலும் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கொண்டு விடாமல் கைங்கரியம் பண்ணணும் இல்லையோ, அதனால் திருப்தி ஏற்படுற ஆச்சாரியர்களாக இருந்தால் அனுவிருத்தியினால் சந்தோஷப்படும் ஆச்சாரியர்கள். ஆனால் இன்னொரு வகை இருக்கா, நாம் ஒன்றுமே பண்ணலாம் வேண்டவே வேண்டாம், அவர்களுடைய கிருபையினாலேயே பிரசன்னமாயிடுவா, அவர்களுடைய அருளாலேயே அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுடும். இன்னும் கேட்டால் முடிந்த வரைக்கும் நீங்கள் வராதிங்கோன்னு விடுவா. ஏன்னா நம்ம வந்து வம்பு பண்ணுறதை விட நாங்கள் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்களாக இருக்கோம், ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி எங்களை இருக்க வச்சு விட்டு அப்படின்னு சொல்கிறவாள் இருக்கலாம் இல்லையோ. ஏன்னா இப்போ நாம் போய் இங்கே எடுத்து அங்கே கொட்டி அதுக்கப்புறம் அவள் 4 பேரை கூட்டு தான் உன்னை சரிப்படுத்தணும்னு வச்சுக்கோ. இதை விட நம்ம போகாமலே இருந்துவிடுறோம். ஒன்று தெரிஞ்சு ஒழுங்காக செய்யணும். இன்னொரு ஒரு நாள் வருவா, அடுத்த நாள் தலையை காட்டுவா, வாழை காட்டுவா, ஆளே காணாப்படுவா. நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம போக மாட்டோம். ஏன் கோவில்கள் மடத்தெல்லாம் சட்டுன்னு சேர்த்துக்க மாட்டேங்கிறா நம்மளை. இப்போ இந்த சம்பிரதாயத்திலே கூட ரொம்ப தூரம் அந்த மாதிரி எங்கேயோ யாரோ ஒருத்தர், அவருக்கு ஒன்றும் சாப்பாடு வழி இல்லை, யாருன்னே நமக்கு தெரியாது, அவர் அப்பா அம்மா தெரியாது, எதுவும் தெரியாது, ஒரு இடத்துக்கு வரார். நம்ம சம்பிரதாயத்தில் அப்படி ஒரு அமைப்பு எங்கேயானு இருக்கா பாருங்க. தாராளமாக இந்த இடத்துல நீ இருந்துங்கோ, படுத்துங்கோ, சாப்பிட்டுங்கோ, என்ன கைங்கரியம் உண்டோ பண்ணுங்கோன்னு சொல்லுவோமானால் அவ்வளவு சுலபத்தில் ஒத்துணுடவே மாட்டா. நீ யார், என்ன, எங்கிருந்து வந்தே, ஏன் வந்தே, நீ தர்மபத்தினி தனியாக வந்திருக்கியா, கல்யாணம் ஆச்சா, நீ மனைவியோட வந்தியா இல்லாமல் வந்தியா, எதுக்கு இங்கே வந்திருக்கேப்போ, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வந்தியா இல்லையா, இத்தனை கேள்வியும் கேட்பா. ஆனால் மற்ற பல இடத்துலையும் பார்த்துட்டுனா சரி வந்தானா ஒருத்தர் கிடைச்சார் வச்சுருந்தோம் அப்படின்னு வச்சுடுவா. ஆனால் இங்கே சுலபத்தில் கேட்க மாட்டாளேனால் இங்கே சம்பிரதாயத்தில் கைங்கரியமே வந்தவனேன்னு இல்லை, அவன் கொண்ட பெண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும்னு ஆழ்வார் சொன்னா போல வந்திருக்காரா, அல்லது நல்ல கோட்பாட்டுலகங்கள் மூன்னிருள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமலக்கண்ணனை அந்தன்குருகு சடகோபன் சொல்லப்பட்ட வாயிரத்தில் இம்பத்தும் வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே நுடு திருமங்கை ஆழ்வார் குமுதவல்லி நாச்சியாரை விட்டுட்டு எங்கேயுமே போலே கைங்கிறதுக்கு. ஏன் அந்த மாதிரி வாயேன் 2 பேரும் சேர்ந்து செய்யுங்களேன்னு எல்லா ஆச்சாரியர்களும் சொல்லிடுவா. நீ ஏன் தனியாக வந்து பண்ணிட்டு இருக்கேப்போ, சேர்ந்து இருந்தால் நல்லது, கூடியிருந்து குளிர வேண்டாமோன்னால் அது இந்த மடங்களுக்கே இருக்கிற பெருமைன்னு வச்சுக்கோ. அப்போ கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் தங்கள் கிருப்பையினாலேயே சந்தோஷப்பட்டுடுறவா, இல்லை நிறைய கைங்கரியம் பண்ணாதான் சந்தோஷப்படுறவா என்று 2 பேர். அப்போ கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் என்றும் இதில் பின்பு சொன்னது குவாச்சித்கமாயிருக்கும். பின்பு சொன்னது அப்படின்னா கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் ஒரு சிலரிடத்தில் தான் காணப்படும், அது பல பேரிடத்திலும் இருக்காது. ஆனால் அது அக்ரோக்தமானது, அக்ரன முன்னால், அக்ரோக்தம்னா கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் முன்னால் சொல்லப்பட்டது பகு வியக்திகதமாயிருக்கும், அது நிறைய பேரிடத்தில் இருக்கும். வாஸ்தவம் தானே, எனக்கு நன்னா கைங்கரியம் பண்ணா நான் திருப்தி படுறேங்கிறது தான் எல்லாரும் ஒத்துப்பா, பண்ணாமலே திருப்தி படுறேங்கிறது சிலர் தானே ஒத்துப்பா. அதனால தான் பின்னாடி சொல்லப்பட்டது குவாச்சித்கமாக இருக்கும், முன்னால் சொல்லப்பட்டது பகுதாவாக இருக்கும், அது பல பேரிடத்தில் இருக்கும், இது பகு வியக்திகதமாக இருக்கும். இவனுக்கு பேரு தப்பாதென்று துணிந்திருக்கலாவது கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரிய சம்பந்தத்தாலே ஆயிற்று. நான் ஆச்சாரியன் திருவடியை பற்றினேன், கண்டிப்பாக எனக்கு பேரு தப்பாது, முக்தி அடைஞ்சுடுவேன் இப்படின்னு அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர் விஷயத்தில் நம்பலாமா, இல்லை கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர் விஷயத்தில் நம்பலாமா எனில் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர் விஷயத்தில் தான் நம்ப முடியுங்கிறார். ஏன்னா அனுவர்த்தனம் பண்ணித்தான் மோட்சம் போகணும், அனுவர்த்தனம் பண்ணி அதனால் அவர் பிரசன்னமாகி அதனால் அவர் எங்கிட்ட கருணையை பொழிந்து அதனால் மோட்சம் போடணும்னால் அப்போ ஆரம்பம் எங்கே நிற்கிறது, நான் அனுவர்த்தனம் பண்ணுறதுல போய் நின்றுடும். அது நன்னா எனக்கு தெரியும், நான் பண்ண மாட்டேன்னு. அதனால தான் நேராக சொல்லிட்டார், முன்னாடி இருக்கிறதுல இருக்கிற நம்பிக்கையை விட பின்னாடி தான் நம்பிக்கை இருக்கும். சுவாமியாக பார்த்து செஞ்சுட்டீர்னா போகும். ஒரு உபன்யாச தலைப்புன்னு கேட்போம், ஒரு சில இந்த தலைப்பில் சொல்லிடுவா, நிம்மதியாக போயிடும். இப்போ அதுவா உபன்யாசம் வேணும்னு கேட்பா, கண்டிப்பாக வந்து சொல்லணும்னுவா. அதுக்கு என்ன தலைப்பு நீரே சொல்லும், யார் தளி பண்ணி போகிறா நீரே சொல்லும், எந்த நீரே வரும், எதுவாக இருந்தாலும் நீரேங்கிறாள். ஏன் தெரியுமா அவளுக்கு இப்போ இது ஏதான்னு ஒன்று தங்கள்கிட்ட வச்சுக்க போக அதில் தப்பாக போக கடைசியில் உபன்யாசமே வம்பாப்படுத்துனா, அதனால் பெசாது எல்லாத்தையும் அவர்கிட்டே விட்டா நல்ல சொல்லியோ. அதை போல தான் இங்கே கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்னால் எல்லா பொறுப்பையும் சுவாமிகிட்டே விட்டுடலாம் இல்லையோ. நம்ம பொறுப்பே வச்சுக்க வேண்டாமே. கேட்டால் நிர்பயோ நிர்பரோஸ்மின்னு சொன்னார் தேசிகன். அப்போ நிச்சயமாக அதை பற்றி தானே நம்ம இருக்கணும். இப்போ நமக்கு பயமும் கூடாது பாரமும் கூடாதுன்னால் அதுக்கு இந்த சம்பிரதாயத்தில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், வேற எங்கே போனாலும் ஒத்துக்க மாட்டான். அப்போ பிரசன்னாச்சாரிய சம்பந்தத்தாலே ஆயிடுச்சு. அப்போ பேரு கண்டிப்பாக கிடைக்குங்கிற உறுதி எங்கே இருக்கும்,
கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரிடத்துல தான் அந்த நம்பிக்கை வரும். எலி எலும்பனாயிருக்கிற இவனுக்கு ஆச்சாரியன் திருவுள்ளத்துக்கேற்ற அனுவர்த்திக்க முடியாதிரே. இவனோ எலி எலும்பன், ஒன்றும் சக்தி கிடையாது, பலகீனர். அவருக்கு இருக்கிற பெருமைக்கு தகுந்த மாதிரி என்னால் கைங்கிரமணம்னா நடக்க போகிறதா? அது முடியாது. இவ்வர்த்தத்தில் ஆழ்வானுக்கும் ஆண்டானுக்கும் பிரசங்கமாக ஆழ்வான் அறுதியிட்ட வார்த்தையை நினைப்பது. 2 பேர் பேசிக்கிறார், கூரத்தாழ்வானும் முதலியாண்டானும். அப்ப அவர் சொல்றார், குற்றமின்றி குணம்பெருக்கி குருக்களுக்கு அனுகூலராக இருக்கணுமா? இது கேள்வி. இப்போ முதலியாண்டான் நினச்சிருக்கிறது, ஆச்சாரியனை பிடிச்சுன்னுட்டோம்னால் அவர்கிட்ட கிருபை இருக்கு, மெதுவாக நம்ம குற்றத்தெல்லாம் போக்கிக்கலாம், இது இவர் எண்ணம். ஆனால் கூரத்தாழ்வான் எண்ணம், அதெல்லாம் தப்பெல்லாத்தையும் விட்டுட்டுத்தானே ஆச்சாரியனிடத்தில் வரணும், நீ பண்ண தப்பெல்லாம் விடு, ஆச்சாரியனிடத்தில் வா என்று அவர் சொல்றார். முதலியாண்டான் திருப்பி சொல்லிட்டார், அப்படின்னா ஒருத்தருக்கு தான் ஆச்சாரியம் கிடைப்பாருட்டார், எங்க யாருக்குமே கிடைக்க மாட்டா, எல்லாத்தையும் நான் இப்படின்னு சொல்றது முதலியாண்டான். அவரும் அதே கோஷ்டி தான், ஆனால் நல்ல வேளை ஒரு வார்த்தை சொன்னார், ஏன்னா நமக்கு பிரதிநிதியாக சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். இதுதான் 1000 வருஷம் கழிச்சு இவன் என்ன பண்ணுவான்னு தெரிஞ்சு வச்சுட்டு, அதனால சரி அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் போக முடியாது, ஓரளவுக்கு விட்டுருந்தோம்னா பற்றி கொண்டு விட்டால் தானே அதுக்கப்புறம் ஆச்சாரிய கிருப்பையால் தான் நமக்கு கிடைக்கணும் என்று சாதித்தாராம். என்ன ஆழ்வான் அறுதியிட்ட வார்த்தையை நினைப்பது. மத்தகத்து தன் தாளருளாலே வைத்த அவர் என்று அருளி செய்கையால், இது ஞானசார பாசுரம், என்று அருளி செய்கையாலே அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியனே முக்கியன், யாரு கிருபையால நமக்கு அனுகிரகிக்கிறாரோ அவர்தான் முக்கியமான ஆச்சாரியன் என்று அறுதியிட்டார் என்று நம்முடைய பிள்ளை பலகாலம் அருளி செய்வர். இதில் நம்முடைய பிள்ளைனால் எழுதுகிற நாயனாராச்சான் பிள்ளைக்கு பிள்ளை இல்லை, நம்முடைய பிள்ளைன்னா தான் தந்தையான பெரியவாச்சான் பிள்ளைன்னு அர்த்தம் என்று என்னுடைய தந்தையார் அடிக்கடி சொல்லுவார், பலகாலம் அருளி செய்வர். பிரதம பருவத்தில் பரகத ஸ்வீகாரம் போலே சரம பருவத்திலும் பரகத ஸ்வீகாரமே இவனுக்கு பேச்சுக்கு முக்கியமான உபாயம் என்று அருளி செய்வர். நாம ஸ்வகத ஸ்வீகாரம்ங்கிறது நாம போய் பெருமானை பற்றுவது, பரகத ஸ்வீகாரம்ங்கிறது பெருமானா நம்மை ஏற்றுக்கொள்வது. இது எப்படி பகவத் விஷயத்துல உண்டோ ஆச்சாரிய விஷயத்துல உண்டு. நாம போய் ஆச்சாரியனை பற்றுகிறோமா, ஆச்சாரியன் நம்மை பற்றுகிறாரானால் ஒன்று உறுதியா தெரியுது, பெருமாள் கோவிலுக்காலும் நம்ம தான் போயாகணும். அவர் கிளம்பிலாம் ஒன்று, நம்ம ஏதோ புறப்பாடு வருவார், 10 நாள் பிரம்மோத்சவத்தும் போது வராரே தவிர மற்றபடி பெருமாள் அவர் இருக்கிற இடத்துல இருப்பார். ஓரளவு நம்ம போகணும், தப்பித்தவரை ஆச்சாரிய இடத்துல நம்ம போகிறதே இல்லையே. எதுக்காக இருந்தாலும் அவர் தானே நம்ம இடத்துல வந்து போயிட்டு இருக்கார். அதனால இன்னும் பெருமானை விட கிருபா மாத்திரன்னு சொல்லணும்னால் ஆச்சாரியர்களுக்கு தான் அது பொருந்தும். அதனால் இது நாம் எப்படி சொகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம் பகவத் விஷயத்தில் உண்டோ, ஆச்சாரிய விஷயத்திலையும் சொகத ஸ்வீகாரம் பரகத ஸ்வீகாரம் உண்டு என்ன அறுதியிடுகிறார். எஸ் சாபராதான் ஸ்வபத பிரபன்னான் ஸ்வகீய காருண்ய குணேன பாதி சயேவ முக்கியோ குரு அப்பிரமேய ததைவ சத்பிகி பரிகீர்த்ததேகி என்று சோமாசியாண்டான் அந்த சுவாமி சொல்லியிருக்கிற பிரமாணம் இது. யஹா சாபராதான் ஸ்வபத பிரபன்னான், அபராதத்தோடு கூடியவர்களாய் தன் திருவடியை பற்றின சிஷ்யன் யாரோ ஸ்வகீய காருண்ய குணேன பாதி, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காருண்ய குணத்தினாலேயே ரட்சிக்கிற ஆச்சாரியன். வேற சேர்ந்தவன்ட்டு சரணம்னு வந்தவனிடத்துல எதையுமே எதிர்பார்க்காமல் தன்னிடத்துல காருண்யத்தினாலேயே ரட்சிக்கக்கூடிய ஆச்சாரியன் சயேவ முக்கியோ குரு, அவர் தான் முக்கியமான குரு. அப்பிரமேய, அவர் பெருமை நெஞ்சால் நினைக்க முடியாது. ததைவ சத்பிகி பரிகீர்த்ததேகி, அப்படித்தான் சத்துக்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள் என்று ஆச்சாரிய வைபவத்தை அருளி செய்கிற குரு குணாவளி என்கிற பிரபந்தத்திலே கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியரே முக்கியம் என்று அருளி செய்தார். குருவனுடைய குணங்களின் வரிசை என்று சொல்லக்கூடிய நூலில் அருளி செய்திருக்கிறார். அதனால அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியனை விட கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியனே முக்கியம்னு தெரிஞ்சது. இப்படி முக்கியமான கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் குவாச்சித்கமான விடத்திலும் உத்தாரகத்துவம் விசிஷ்டமாயிருக்கும். அடுத்த கேள்வி, அப்ப பல பேர் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் இருந்தார்களா? நிறைய பேர் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர்கள், குறைச்சலான பேர் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள். பின்னையே உடையவர் மட்டும் வசத்தின்னு சொல்றீர்கள். கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர் உடையவர்னு சொல்லணும்னா அதுவும் ஒரு 10 பேரிடத்தில் இருந்திருக்கே என்று சொல்லலாம். என்னால் உத்தாரகத்வே சதி, உத்தாரகராக இருந்து கொண்டு கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியனா இருக்கணும். முதல்ல என்ன பார்த்தோம், ஆச்சாரியனா இருந்து கொண்டு உத்தாரகரா இருக்கணும்னால் அந்த ஆச்சாரியனும் அனுவருத்தி கிருபாமாத்திர 2 பேர் இருக்கா. அப்ப கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியரா இருக்கணுங்கிறார். அதுவும் ஒரு சிலர் இருந்திருக்காளேனால் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியனா இருந்து கொண்டு உத்தாரக ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். அது ஒத்தரிடத்தில் தான் லயிக்கும். இப்போ என்ன பண்ணிட்டு வர்றாருனால்,
ஒரு கால்பந்தாட்ட போட்டி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பா. வச்சா 16லேருந்து 32 நாடு வரும். அவாவா ஆடுறோன்னுட்டு போன 4 வருஷத்துக்கு ஒரே ஒரு நாடு, இந்த வருஷம் புதுசாக 32வது நாடு ஒன்று சேர்ந்துருக்கும். அந்த நாடும் இந்த நாடு சண்டை போட்டு ஜெயிச்சு தான் நம்ம கடைசிக்கு வரணும்னு சொன்னால் நியாயமாக இருக்குமா? பண்ணக்கூடாது இல்லையோ? அதனால் முதல்ல அந்த 32 ஆட விடுவா, 16 வெளில போடும். 16 ஆட விட்டால் 8 வெளில போடும். 8 ஆட விட்டால் 4 வெளில போடும். 4 ஆட விட்டால் 2 வெளில போடும். கடைசியில் அந்த 2 1 ஜெயிச்சா போகிறோம் இல்லையோ? இதில் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காளோ அவளோட அந்த ஜெயிச்சவாளை ஆடவே விட மாட்டான். அதை போல் இவர் என்ன பண்ணிருக்கார்? இப்போ ஆச்சாரியத்துவம்னு ஒன்று இருக்குது, சிஷ்யத்துவம்னு ஒன்று இருக்குது, அதில் கிருபா மாத்திரன்னு இருக்குது, அனுவருத்தின்னு இருக்குது, உத்தாரகத்துவம்னு இருக்குது, உபகாரத்துவம் இருக்குது, நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ? இதில் ஒவ்வொன்றா கழிக்கிறார். இப்போ இது இன்னாருக்கு இல்லை, இது இன்னாருக்கு இல்லை, இது இன்னாருக்கு இல்லை, கடைசியில் கொண்டு எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ஒத்தர் இடத்துல தான் நிர்ணயிச்சுட்டா போகிறோம் இல்லையோ? அதுவும் மிருக்யமாக இருக்கும். மிருக்யம்னா தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். மிருக்யமாக இருக்கும். பொதுவாக அது உத்தாரகத்துவம் இருந்து ஆச்சாரியத்துவம் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் கிடைக்காது. மிருக்யமாக இருக்கும்னா தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது, ரொம்ப துரூகம். அப்படி இருக்கச்சே உத்தாரகத்துவ விசிஷ்டமான கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம் பூர்ணமாக கடவது உடையவர் பக்கலிலேயிரே. இதுதான் இப்போ முக்கியமான வரி. இந்த வரியை கொண்டு வர்றதுக்கு தான் இத்தனை பீடிக்கையும் வச்சார். ஆக மொத்தத்தில் உடையவரிடத்தில் என்ன பார்க்குறோம்? உத்தாரகத்துவ விசிஷ்டமான, மோட்சத்தை பெற்று தரவல்ல, சம்சாரத்தை போக்கி கொடுக்கவல்ல உத்தாரகத்துவம், அத்தோட கூடியிருக்கிற கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியத்துவம், கருணையாலேயே திருப்தி போட்டுவிடுறது. அப்போ மோட்சம் கொடுக்கறதும் ஒருத்தருக்கு தான் சக்தி. அந்த சக்தி அனுவிருத்தி பிரசன்னாச்சாரிய இடத்துல இருந்துவிட்டால் சந்தேகம் வந்துடும். அதனால மோட்சம் கொடுக்கக்கூடியது கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரிய இடத்துல இருக்கணும். அது ஒத்தர் இடத்துல தான் பொருந்துகிறது. பெற்ற இப்படி சீரிய அர்த்தத்தை சுவானுவிருத்தியினாலே நம்பியை பிரசன்னராம்படி பண்ணி வருத்தத்தினாலே பெற்ற சீரிய அர்த்தத்தை தாம் மேல் விழுந்து கிருபையினாலே எல்லாருக்கும் வெளியிட்டருளினாரே. அவர் விஷயத்திலே சொல்லிட்டார். தாம் 18 தடவை திருக்கோட்டியூருக்கு நம்பி, நம்ம திருக்கோட்டியூர் நம்பி இடத்துல போய் நடந்து அப்புறம் தானே திருமந்திரத்தையும் சர்ம ஸ்லோகத்தையும் உடையவர் பெற்றார். அப்போ அங்கேயே அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர் திருக்கோட்டியூர் நம்பிகள்னு ஆயிடுத்தே. என்ன 18 தடவை நடக்க விட்டுருக்காரு. அப்போ அனுவர்த்தனம் பண்ணவே தானே. திருக்கோட்டியூர் நம்பிகள் தேர் சேவிக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எழுதினார். அப்போ பெருமாள் சொல்கிறார், இவர் ஏதோ உங்ககிட்ட வந்து கேட்டுக்கணும்னு இருக்காரேன்னு கேட்குறார். அவரே கேட்டதுக்கு சுவாமி பதில் சொல்கிறார், ஆறானும் ஆதானும் செய்க. நாம் ஆறு இந்த உலகத்தை திருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஒருத்தருக்கும் தேவரீர் அந்த மாதிரி நியமனம் பண்ண வேண்டாம் இப்படின்னு ஊரை பக்கப்பட்டார். அவர் பெருமாளே கேட்டும் அதெல்லாம் ஒன்றும் சொல்லும்படிலாம் இந்த உலகம் இல்லை, கலியுகம் ரொம்ப கெட்டு போச்சு, அதனால் இனிமேல் நாம் யாருக்கும் சொல்லவே வேண்டாம் என்று சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 18 தடவை வேறு நடந்து கேட்டுன்னு வந்திருக்கணும்னால் ஏதோ மனம் கனிந்தார்னு வச்சுக்கோ, இருக்கட்டும். அப்போ அதை சிரமப்பட்டு வாங்கிவிட்டார், அதில் தப்பு இல்லை. அவர் அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர், அவர் படிக்க இருந்துட்டார். இப்போ இவர் நிரூபிக்க வர்றது ஒரு அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியனிடத்தில் அனுவர்த்தனம் பண்ணி வாங்கின்ற அர்த்தத்தை தான் துளி கூட பரீட்சை பண்ணாமல் அடுத்தங்க இருக்கிற ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு சொல்லியிருக்காருனால் உடனே இவர் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியன் அங்கேயே தெரியுறது இல்லையோ. அப்போ அனுவர்த்தனம் பண்ணி வாங்கின்ற அர்த்தத்தை நம்ம கூட கொடுப்போம். இப்போ இங்கே சுவாமி நிறையா பிரசாதம் கொடுக்குறோம் இல்லையோ, கூப்பார் வாங்கி விடுவோம். வாங்கிவிட்டு வாசல்லாரான்னு கேட்டாலும் வச்சுங்களேன், தாராளமாக வாங்கோ அப்படின்னு கொடுப்போம். இது இல்லை அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியத்துவம், இது கிருபா மாத்திரம் இல்லை. இப்போ ஏன்னா நமக்கும் சுவாமி பிரசாதமாக கொடுத்தார், நம்மளும் ஒருத்தர் கொடுத்துட்டோம். நீர் வீட்டுக்கு போயிட்டு கறி அடுப்பை மூட்டியோ விறகடுப்பு மூட்டியோ அதுக்கப்புறம் அதுக்கு 1.5 படி பிரசாதத்தை பண்ணி அதுக்கு திருவாராதனம் பண்ணி 20 நிமிஷம் கோதோகன காலத்துக்கு காத்துன்றிருந்து வர்ற அதிதிக்கு என்ன உண்டோ கொடும்னு சொன்னால் ஒத்துரும் தர மாட்டா. அதனால் நமக்கு கிருபையா கிடைச்சதை கிருபையா கொடுத்துருவோம், நாம் அனுவர்த்தனம் பண்ணி கிடைச்சதை கிருபையா கொடுப்போமா? அது என்ன வித்தியாசம்? நமக்கு சுலபமாக வந்தது. இப்போ இங்கே அதான் ஒரு 2 புஸ்தகம் கொடுத்தாலும் வச்சுக்கோ, போகிறச்சே ஒருத்தர் கேட்டார்னால் ஒன்றும் உள்ளே போய் வாங்கிக்கோங்கன்னு விடுவோம். நமக்கு அது 2ஐயும் எடுத்துகிட்டு போகணும்னா இல்லை போனால் போகிறது 2 கையில் இருக்கேங்கிறதுக்காக 1 கொடுத்துட்டு போயிடுவோம். இதே நானே புஸ்தகத்தை அச்சு போட்டு மட்டும் பண்ணியிருந்தேன், கணக்கு பார்த்து தான் கொடுப்பேன், தரமாட்டேன். அப்போ யார் ஒருத்தர் அனுவர்த்தனம் பண்ணி வாங்கியிருக்காரோ அவராவது அனுவர்த்தனம் பண்ணினா தான் கொடுக்கணும். ஆனால் சுவாமி அனுவர்த்தனம் பண்ணி பெற்ற அர்த்தத்தை மேல் விழுந்து கிருபையாலே கொடுத்திருக்க வேண்டும் என்னால் அப்போ அதுதான் பூர்ணம் அப்படின்னு சொல்ல வருகிறார். यति राज जय हो।
यतिराज यतिराज रामानुज जय हो, रामानुज जय हो।